புதுச்சேரியை அடுத்த ரெட்டிச்சாவடியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள KR அவென்யூவை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியை அடுத்த கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் யாக்டோ ப்ராப்பர்ட்டிஸ் சார்பில் KR அவென்யூ என்ற மனைப்பிரிவு விற்பனை தொடங்கப்பட்டது. இதன் விற்பனையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் துவக்க விழாவை முன்னிட்டு மனையை முன்பதிவு செய்தவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் மனையை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி ஆரியபாளையம் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சரும் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட ஆரியபாளையம் களத்துமேட்டு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் தலைமையில் சதாசிவம், பச்சையப்பன், ரவிச்சந்திரன், திலகர், ஈஸ்வர ராஜா, தியாகராஜன், முத்துசாமி, செந்தில்குமார், ராஜவேலு, வேணுகோபால், கொளஞ்சியப்பன், சரவணன், செல்வரங்கம் ஆகியோர் ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியின் போது ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், அமைச்சரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6வது நாள் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் காலை 63 நாயன்மார்களுக்கு அபிஷேகமும் 9 மணி அளவில் சுவாமி வீதி உலாவும் மற்றும் வீர தீர சாகசங்கள் நிகழ்ச்சி, கோயம்புத்தூர் மங்கைவள்ளி குழுவினரின் கும்மியாட்டம், மதியம் பஞ்சமூர்த்திகள் அபிஷேக ஆராதனை, 6ஆம் திருவிழா மண்டபத்தில் சுவாமிகள் மண்டகப்படி பஞ்சமூர்த்திகள் தீப ஆராதனை, சுவாமி வீதி உலா, அக்னிபுத்திரன் வீதி உலா, வான வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி, மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், செந்தில் கவுண்டர், டாக்டர் நாராயணசாமி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் பராமரிப்பு குழு தனி அதிகாரி ராமதாஸ், வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய விழா குழுவினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கமலஹாசன், சிம்பு நடித்த தக் லைஃப் படம் வெளியாகியதை அடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் பால், பீர் அபிஷேகம் செய்து ரசிகர்கள் கொண்டாட்டம். வி ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் என்று கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்த சிம்பு ரசிகர்கள். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமலஹாசன், சிலம்பரசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் இந்தியா முழுவதும் வெளியாகிய நிலையில் புதுச்சேரியிலும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகியது. குறிப்பாக காந்தி வீதியில் உள்ள ராஜா திரையரங்கில் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி சிம்பு நற்பணி மன்ற தலைவர் தமிழ்மாறன் தலைமையில் ரசிகர்கள் பால், பீர் அபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். இதேபோன்று பாலாஜி திரையரங்கு முன்பு சிம்பு ரசிகர்கள் சார்பில் நடனமாடியும் பூக்களை தூவியும் படத்தை வரவேற்றனர். தொடர்ந்து தற்பொழுது கர்நாடகாவில் நிலவி வரும் மொழி பிரச்சனையில் நடிகர் கமலஹாசனுக்கு ஆதரவாக சிம்பு ரசிகர்கள் வி ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் என்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர். IPL வெற்றி கொண்டாடும் வகையில் 3 மாத இலவச ரீசார்ஜ் என வாட்ஸ்அப்பில் வரும் மோசடி லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், வாட்ஸ்அப் குழுக்களில் தற்பொழுது RCB வின் 2025 IPL டிராஃபி என்று தலைப்பிட்டு இந்த ஆண்டு IPL தொடரில் RCB வென்றதை கொண்டாடும் விதமாக ஜியோ, VI மற்றும் ஏர்டெல் ஆகியவை அனைத்தும் இந்தியர்களுக்கும் 3 மாதங்களுக்கு ரீசார்ஜை இலவசமாக வழங்குவதாகவும் கீழே கொடுக்கப்பட்ட லிங்கை கிளிக் செய்து ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு போலியான லிங்க் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அது இணைய வழி குற்றவாளி
குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் ஆகும். இந்த லிங்கை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம் எனவும், அப்படி தெரியாமல் கிளிக் செய்துவிட்டால் அதில் கேட்கும் கேள்விகளுக்கான மொபைல் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், OTP போன்ற தகவல்களை கொடுக்க வேண்டாம். இதனால் உங்களுக்கு பணம் இழப்பு அபாயம் ஏற்படலாம். எனவே சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தலைமைச் செயலகத்தில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சௌகான் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் சுந்தரேசன் தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் 10வது அவுட்லெட் புதுச்சேரியில் திறப்பு. ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரியில் 10வது அவுட்லெட்டை திறந்துள்ளது. இதுகுறித்து டெக்னோ ஸ்போர்ட்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி புஸ்பன் மைட்டி கூறுகையில், செயல்திறனை மையமாக கொண்ட ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் நிறுவனம் டெக்னோ ஸ்போர்ட்ஸ். தென்னிந்தியாவில் அதன் 10வது ஸ்டோராக பாண்டிச்சேரியில் அதன் பிரத்யேக பிராண்ட் அவுட்லெட்டை திறந்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் மகாத்மா காந்தி வீதியில் 2041 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய ஸ்டோர் புதுச்சேரி பிராந்தியத்தின் ஃபிட்னஸ் ஆர்வலர்கள், ஸ்டைலில் ஆர்வம் கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற இடமாக மாறும். டெக்னோ ஸ்போர்ட்ஸின் பாண்டிச்சேரி விற்பனை நிலையத்தில் புரட்சிகரமான கோட்ஃப்ளெக்ஸ் சேகரிப்பு பெருமையுடன் இடம்பெற்றுள்ளது. இது உடலுக்கு நீடித்த இதமளிப்பதாகவும் ஆடையின் செயல்திறனின் ஒரு புதிய திருப்பு முனையாகவும் இருக்கிறது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த கோட்ஃப்ளெக்ஸ் ஆடை பருத்தியின் மென்மை மற்றும் காற்றோட்டமான தன்மையை தரும் வகையில் அதிநவீன வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆடை வரிசை சுருக்கமில்லாத, நல்ல காற்றோட்டமான, நன்கு நீட்டக்கூடிய துணியை வழங்குகிறது. இது விளையாட்டு, சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கு தேவையான அதிகபட்ச சௌகரியமான ஆடையை உறுதி செய்கிறது. டெக்னோ கார்ட் நுண்ணுயிர் எதிர்ப்பு சார்ந்த பாதுகாப்பு தவிர வியர்வையால் ஏற்படும் நுண்குயிரிகளின் வளர்ச்சியை தடுக்க கோட்ஃப்ளெக்ஸ் உதவுகிறது. நீடித்த நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் நாற்றம் இல்லாத பண்புகள் மூலம் இந்த ஆடை நாள் முழுவதும் வசதியாக புத்துணர்ச்சியுடனும் இருப்பதை உறுதியளிக்கிறது. திறந்தவெளி செயல்பாடுகள் ரசிப்பவர்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது. ஜவுளி கழிவுகளை குறைப்பதால் இது சுற்றுச்சூழலுக்கு அக்கறை கொண்ட நுகர்வோர்களுக்கு ஒரு பொறுப்பான தேர்வாக அமைகிறது. பாரம்பரியம், புதுமை இரண்டையும் கொண்டாடும் ஒரு இடமாக பாண்டிச்சேரி எப்பொழுதும் தனித்து நிற்கிறது. அதனால் டெக்னோ ஸ்போர்ட்ஸின் புதிய கடைக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது என்று கூறினார். தொண்டமாநத்தம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நூதன கருவறை மற்றும் ராஜகோபுரம் திருப்பணி ஸ்ரீ சங்கு ஸ்தாபன பூமி பூஜை நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் தொண்டமாநத்தம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தற்பொழுது நூதன கருவறை, 5 நிலை ராஜகோபுரம், ஸ்ரீ தாயார் சன்னதி, ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி, ஸ்ரீ சக்கர தாழ்வார் சன்னதி மற்றும் ஸ்ரீ அனுமன் சன்னதி திருப்பணிகள் செய்ய பஞ்சாட்சர ஆகம சாஸ்திர நியமனப்படி முடிவெடுக்கப்பட்டது. அதன் பொருட்டு திருப்பணிக்கான ஸ்ரீ சங்கு ஸ்தாபன பூமி பூஜை நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள், ஆலய நிர்வாகத்தினர் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழு மற்றும் தொண்டமாநத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் நெகிழிப் பொருட்கள் அகற்றும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் நெகிழிப் பொருட்களை அகற்றும் பணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சம்மேளனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி நகராட்சியுடன் இணைந்து சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், துணைத் தலைவர்கள் ராஜலட்சுமி, மகேஷ், துணை பொதுச் செயலாளர்கள் பச்சையப்பன்,
செயலாளர்கள் உதயகுமார், நாதன், பாஸ்கர், ஐயனார், அலுவலக செயலாளர் செல்வகுமார், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இணைப்பு சங்க பொறுப்பாளர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இறுதியாக உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சம்மேளனத்தின் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். முடிவில் சம்மேளன பொருளாளர் வானவரம்பன் நன்றி கூறினார். வில்லியனூர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. வில்லியனூர் கிழக்கு மாட வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்திட ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி திருப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பிகை சமேத கைலாசநாதர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 8 மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கடந்த 28ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை உடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இன்று காலை 4 மணிக்கு 6ஆம் கால யாக பூஜை நடைபெற்று மகா பூர்ணகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையுடன் கடம் புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து ராஜகோபுரம் உள்ளிட்ட விமான கலசங்கள் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டாடை உடுத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கைலாசநாதரை வழிபட்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். கும்பாபிஷேகத்தை ஒட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய கும்பாபிஷேகத்தை ஒட்டி உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சங்க தலைவராக சலீம் என்பவரை நியமனம் செய்துள்ளார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் ராமதாஸ் இன்று 5வது நாளாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சங்க தலைவராக சலீம் என்பவரை நியமனம் செய்துள்ளார். அவருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனங்களை செய்து வருகிறார். கண்ணாப்பூர் பழமை வாய்ந்த பால விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் அருகே உள்ள கண்ணாப்பூர் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பால விநாயகர், பூர்ணா புஷ்பகலா சமேத மன்னாரப்ப ஐயனாரப்பர், மகா மாரியம்மன் ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. கோவில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த 1ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. மேலும் மகா பூர்ணகதியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையுடன் கடப்புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து விமான கலசங்கள் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டாடை உடுத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலோசனை குழுவினர், திருப்பணி குழுவினர், கிராம பஞ்சாயத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கும்பாபிஷேகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, GNS ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.